ஆதாயத்துக்காக பிரபாகரன் படத்தை சீமான் பயன்படுத்தி தடை செய்யணும் உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் ஒருவர். அதுல அரசியல் ஆதாயம் இருக்குன்னா பைத்தியமே, நீனும் பயன்படுத்தி போய பைத்தியமே. அதுக்காக தானே இவ்வளவு பாடுபடுறேன். எல்லாரும் வைங்கள ஆதாயம் இருக்க பைத்தியமே, எதுக்கு பைத்தியமே வளர்த்தீர? நீ எல்லாரும் கட்சி படத்திலையும் போடுங்க, ஐயா கருணாநிதி படத்துக்கு இடையில போடுங்க, அம்மா ஜெயலலிதா பக்கத்துல போடுங்க. இந்த பேசுற ஒரு பைத்தியர்கள் அது கூட வச்சுக்கிட்டு பக்கத்துல இருந்து பண்ணிக்கிட்டு ஏய் 100-200 சொச்ச வழக்கு வாங்கியிருக்கு, 1.5 வருஷம் சிறையில் இருந்திருக்கு. புரியுதுன்னு நினைக்கிறேன். பாஸ்போர்ட்டை 14 ஆண்டா வச்சுக்கிட்டு எந்த நாட்டிலையும் இறங்க விட மாட்டான். ஏன்னு கேளுங்க, பக்கத்தில் நிற்கிற ஒரு படம் தான் காரணம். சும்மா ஏதாவது வீட்டுக்கு ஆதாயம் இருக்குன்னா நீ எல்லாருமே பயன்படுத்துங்க தயவு செய்து. ஏன்னா இவ்வளவு காலமா நான் போராடினது அதுக்கு தான். தயவு செய்து பயன்படுத்து. இல்லை, இங்க நிறைய பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது தம்பி விஜய்க்கு மட்டும் தனியா இல்லையே, நிறைய பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. தம்பி அண்ணாமலைக்கும் கூட கொடுக்கப்பட்டிருக்கு. தேவைப்படுது கேட்டு வாங்கிக்கிறாங்க. இதில் ஒன்றும் இல்லை. தேவைன்னா பாதுகாப்பு கேட்டு வாங்கிக்கிறாங்க. எங்களுக்கு தேவைன்னு நினைக்கிறோம். அதனால நம்ம அது ஒரு பொருள்படுத்துறோம். வேற ஏதாவது அதுதான் இப்ப நாங்க நான் என்ன நினைப்பேன்னா, எனக்கு யார்கிட்ட இருந்து பாதுகாப்புன்னு இருக்குல்ல, நான் மக்களுக்குள்ள இருந்து மக்களுக்காக வந்திருக்கேன். நான் என்ன நினைப்பேன்னா, நான் தான் இந்த நாட்டுக்கே பாதுகாப்புன்னு நினைப்பேன். எனக்கு எதுக்கு பாதுகாப்புன்னு கேட்பேன். இன்னைக்கு இந்த காவலர்கள்லாம் வரும்போது கூட சொல்லுவேன், நான் தயவு செய்து நீங்க போயிருங்க. எங்க தாத்தா காமராஜ் முதலமைச்சராக இருக்கும்போது முன்னாடி ஒரு வாகனம் அந்த ஒலி எழுப்பி கொண்டு போகுது, சைரன் ஒலி எழுப்பி கொண்டு போகுது. அது யார்? அது இங்க வா, நானே செத்தா போயிட்டேன், முன்னாடி சங்கூதிட்டு போயிட்டு இருக்கேன். என்னது இது? பாதுகாப்புன்னு. இங்க சொந்த நாட்டுக்குள்ள தானே போறேன், வேற என்ன பாகிஸ்தானுக்குள்ளே போறேன் பாதுகாப்பு கொடுக்குறேன்? வண்டியை திருப்பி வீட்டுக்கு ஸ்டேஷனுக்கு கொண்டு போப்பா, பெட்ரோல் செலவு போப்பான்னு. அது மாதிரி மக்கள் அரசியல்ல அதை வச்சுக்கிற முடியாது. அப்படியே பாதுகாப்புனாலும் எங்கள்லயே 4 பேர் அந்த கூட்டத்துக்குள்ள தள்ளி விடுறது, இந்த படம் எடுக்க வர ஆர்வத்தில் வர்றது. அது இப்ப தம்பி விஜய் போல ஒரு புகழ்பெற்ற நடிகருக்கு அது சிரமம். இப்ப என்னை மாதிரி நின்று பேசுறது கொஞ்சம் கடினம். அதனால அவருக்கு அது தேவைப்பட்டிருக்கும், கேட்டு வாங்கிடுவாரு. அதை ஒரு பெரிதா எடுத்து